Daily. Taste the Daily. பாரதிய ஜனதா ஆளாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஓரவஞ்சனை செய்கிற ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த முறை 2 பட்ஜெட்டிலும் அந்த மாநிலங்களை குறிவைத்து அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலேயே அவர்களை தம்வயப்படுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறது பாஜக அரசு. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த நிதிநிலை அறிக்கையை நாம் பார்த்தால் தெரியும். இந்த முறையும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நிறைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள். பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது தமிழ்நாடு அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகை நாடாக இருக்கிறது. காரணம், அவர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து சனாதன கொள்கைகளையும் எதிர்க்கிற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது. மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக அரசு கையாண்டு வருகிறது. அதிலே ஒன்று நீட் எதிர்ப்பு, அதிலே ஒன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று புறக்கணிப்பது, அதே போல அவர்களின் சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிற நிலைப்பாடு. இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். பாரதிய ஜனதாவுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்களின் சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறது. எனவே திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது, ஓரவஞ்சனை செய்கிறது. இதை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சிகள் பேசாமல் பாரதிய ஜனதா குரலுக்கு வலு சேர்க்கிற வகையிலே அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் சனாதனத்திற்கு துணை போகிறார்கள். இதுதான் அவர்களின் அணுகுமுறையாக இருக்கிறது. அதான் நேற்று நீதிமன்றம் தரல. கோவை அருகே பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு தமிழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார்கள். நீதிமன்றம் முதலில் அந்த அனுமதியை வழங்கியது. மேல்முறையீட்டு வழக்கில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள், கடவுள் நம்பிக்கை கொண்ட தமிழர்கள் தமிழில் வழிபாடு செய்வதற்கும் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கும் இயலாத நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது. நீதிமன்றமும் அதற்கு துணையாய் இருப்பது கவலை அளிக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.